ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். சில ஒர்க் கமிட்மெண்ட்னால வந்து என்னால் வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோ கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்து என்டிபிசி எக்ஸாமும் ஆகஸ்ட் மந்தில் வந்து சிஜிஎல் எக்ஸாமும் வந்து வருது. ஸோ எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 days தான் டைம் இருக்கு. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால கொஞ்சம் அதை சீரியஸாக எடுத்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வேல்யூ கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தான் கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க மார்க் வந்து நீங்க 80+ நீங்க ரா ஸ்கோர் எடுத்தாதான் உங்களுக்கு சிபிடி ஒன்று கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ அது கம்மியா இருக்கிறவங்க டெஸ்ட் போட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. இருக்கிற டைம்ல நீங்க அதை தான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல தான் வருது. ஆகஸ்ட் 13 தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2.5 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. ஸோ 2.5 மாசம் டைம் இருக்குன்னு அதுவும் அசால்ட்டா இருக்காம இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்க டைம் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா விட்டுட்டீங்கன்னா கஷ்டம். போன டைமே பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 150 கிட்டக்கு வந்துருச்சு. இந்த டைம் வேகன்சி அதோட கம்மியா விடுறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமா இருக்குன்னா கட் ஆஃப் கண்டிப்பா அதோட அதிகமா போகும். ஓகேவா? ஸோ அதனால அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு இப்ப இருந்தே நீங்க வந்து சீரியஸா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சிஜிஎலோட கட் ஆஃப் நீங்க அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த சிஜிஎல் எக்ஸாம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சிஜிஎல் சீரிஸ் ஒன்று கொண்டு போலான்னு இருக்கேன். அது அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸும் பேரலா வந்து நான் கொண்டு போலான்னு இருக்கேன். ஓகேவா? அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ 1.5 மாசம் கழிச்சு நான் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி நீங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணுன்றதுக்காக நீங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.